வணக்கம் மாணவர்களே, இப்போ பார்க்க போகிறதுனா மாறு திசை மின்னோட்டம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். சரி, அதோடைய திசை வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், மாறிக்கிட்டே இருக்கும். நேர் திசை எதிர் திசை அப்படி சொல்லிட்டு மாறி மாறி வர்றதுனால அதுக்கு பேர் என்னதுன்னா மாறு திசை மின்னோட்டம். அது எப்படி உருவாகுதுன்னா, காந்தப்புலத்தை சார்ந்த ஒரு கம்பிச்சுருள் திசையமைப்பை மாற்றுறது மூலமாக மாறுதிசை மின்னியக்கு விசை தூண்டப்படுது. அதனால் மூடிய சுற்றில் மாறுதிசை மின்னோட்டம் வந்து பாயுது. நம்ம ஏற்கனவே படித்தது தான். மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா சீரான நேர இடைவெளியில் முனைவுத்தன்மை மாறுகின்ற மின்னழுத்த வேறுபாடு ஆகும். மற்றும் அதனால் விளையும் மாறுதிசை மின்னோட்டத்தின் திசையும் அதற்கேற்ப மாறுகிறது. அதாவது அதோடைய முனைவுத்தன்மை அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆட்டு மாறுது தானே, அதுக்கு பேர் தான் இது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் வந்து அந்த சைக்கிள் வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் மாறுதிசை மின்னோட்டம். இது வந்து நம்மளுக்கு எப்படி வந்து உருவாகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இது மாறுதிசை மின்னோட்டத்திற்கான இது வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இதுதான் சிம்பிள். இந்த மாதிரி வளைவு கொடுத்துருக்கான இந்த சிம்பிள் எதை குறிக்குது அப்படின்னா மாறுதிசை சோர்ஸை வந்து குறிக்குது. ப்ளஸ் மைனஸ் இருந்தால் மின்னோட்டத்தோட திசை எப்படி இருக்கும், மைனஸ் ப்ளஸ் இப்படி மாறி இருந்துச்சுன்னா அதோடைய திசை வந்து எதிர் திசையாட்டு இருக்கும். ஒரு மாறுதிசை மின்னழுத்த மூலம் வந்து மின்தடையோடு இணைக்கப்பட்டு இருக்குது. ஒரு கணத்தில் மூலத்தின் மேல்முனை வந்து நேர்குறியாக இருக்குது, கீழ்முனை வந்து எதிர்குறியாக உள்ளது. எனவே மின்னோட்டம் வந்து வலஞ்சொலி திசையில் பாயுது. அதுக்கப்புறம் அந்த மின்மூலத்தினுடைய முனைகள் வந்து திருப்பப்படுகின்றன. அதனால மின்னோட்டத்தோட திசை வந்து என்ன செய்யுது, மாறுது. மாறுபட்ட திசைகளில் சுற்றில் பாயும் இந்த மின்னோட்டம் வந்து என்னதுன்னா மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னா, சைன் வடிவ மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு. மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டின் அலை வடிவம் வந்து என்னென்னா சைன் அலையாக இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு அது நார்மலாக இந்த மாதிரி சைன் வேவ்ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னதுன்னா சைன் வடிவ மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு. அதற்கான ரிலேஷன் வந்து இது வந்து மாறுதிசை மின்னழுத்தத்தை குறிக்கும். சரியா, மின்னழுத்த வேறுபாடு மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு ஈக்குவல் டு விஎம் இன்டு சைன் ஒமேகா டி. விஎம் அப்படிங்கிறது வோல்டேஜ், அது எதுனா பெரும மதிப்பு. இங்கே நியூ ஆனது மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டின் கண்ண நேர மதிப்பாகும். விஎம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒமேகா பெரும மதிப்பு, ஒமேகா அப்படிங்கிறது கோண அதிர்வெண். சரியா, ஒரு மூடிய மின்சுற்றுக்கு சைன் வடிவ மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு அளிக்கப்பட்டால் விளையும் மாறுதிசை மின்னோட்டமும் சைன் வடிவத்தில் தான் இருக்கும். அதனால் அதற்கான ரிலேஷன் வந்து என்னென்னா ஐ ஈக்குவல் டு ஐஎம் இன்டு சைன் ஒமேகா டி. இப்போ ஐஎம் அப்படிங்கிறது பெரும மதிப்பு. சரியா, இந்த கொடுத்துருக்காங்க. ஐஎம் என்பது மாறுதிசை மின்னோட்டத்தின் பெரும மதிப்பு. ஒவ்வொரு அரை சுற்றுக்கு பிறகும் சைனுடைய மின்னழுத்த வேறுபாடு அல்லது மின்னோட்டத்தின் திசை வந்து என்ன செய்யுது, எதிர் திசையில் திருப்பப்படுகிறது. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் என்னது ஃபஸ்ட்டு, இது வந்து நேர் திசை, இது வந்து எதிர் திசை. சரியா.